ஒரு குளத்துல 3 விதமான மீன் இருக்கு. ஒரு மீன் முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. 2வது மீன் நிகழ்காலத்தை மட்டும் யோசிச்சுட்டு எந்த முடிவுனாலும் கடைசி நிமிஷத்துல எடுத்துட்டு கண்டுக்காம இருக்கு. 3வது மீன் ரொம்ப சோம்பேறியா எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கு. ஒரு நாள் அந்த குளத்துக்கு பக்கத்துல மீன் பிடிக்கிற 2 பேர் வராங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், இந்த குளத்துல நிறைய மீன்கள் கிடைக்கும், நாளைக்கு நம்ம இங்க வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சுறுசுறுப்பான மீன், இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது நல்லது இல்ல, பக்கத்துல ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லுது. அதுக்கு அந்த 2வது மீன், அவங்க நாளைக்கு வருவாங்களோ வரமாட்டாங்களோ, நாளைக்கு வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லுது. அந்த 3வது சோம்பேறி மீன், சரி இதை பத்தி எல்லாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லுது. மறுநாள் காலையில விடுதி இந்த சுறுசுறுப்பான மீனும் மறுபடியும் கேக்குது, அவங்க வர்றதுக்குள்ள வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லுது. இந்த 2 மீனும் கூட வராதனால அது அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுது. இப்போ அந்த 2 பேரும் சொன்ன மாதிரி மீன் பிடிக்க வந்துட்டாங்க. இந்த 2வது மீன் கடைசி நிமிஷத்துல பிளான் பண்ணி உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆனா இந்த சோம்பேறி மீன் எதுவுமே பண்ணாம அங்கேயே இருக்குது, கடைசியில வலையில மாட்டிக்குது. ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு இல்லைனாலும் அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்துலயாவது சுதாரிச்சுக்கணும். அப்படியும் இல்லைன்னா நம்மள அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.